ஒரு மனுஷன் ரொம்பவும் வித்தியாசமா இருப்பான். எப்படி இருப்பான்னா, அவனோட தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் மனுஷனாவும், இடுப்புக்கு கீழே பைக்காவும் இருக்கும். ஆனா இவனால எந்த வேலையுமே செய்ய முடியாது. இவனோட அப்பா தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருப்பான். ஒரு நாள் இவன் ஜன்னலோரமா நின்றுட்டு இருக்கும் போது தூரத்துல 2 லவ்வர்ஸ் இருக்கிறதா கவனிக்கிறான். நம்மளால இவங்கள போல இருக்க முடியாதா, நம்ம போல உருவத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட கோபம் படுறான். இவனோட அப்பாவும் இவன் இப்படியெல்லாம் பண்றத பார்த்து என்னென்னமோ சொல்லி சமாதானம் படுத்துறாரு. ஆனா ஒரு நாளுக்கு மேல இவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா இவனோட வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுமே போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடான். இந்த டைம் இவங்களோட அப்பா வந்து இவனை எப்படியே கன்வின்ஸ் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அவரால் முடியல. அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து வேற யாராவது ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வரலான்னு சொல்லி ஓடிடுறாரு. இவனும் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பார்க்கும்போது தூரத்துல ஒரு புக்கை கவனிக்கிறான். அந்த புக்ல இருக்கிற ஒரு பொண்ணோட போட்டோ எப்படி இருக்குன்னா, பாதி உடம்பு பொண்ணாகவும் பாதி உடம்பு மீனாவும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இவன் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றான். கேட்ட பொண்ணு இந்த பொண்ணு தான் சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடி போக ஆரம்பிச்சிருவான்.